தாம்பரத்தில் ஞானி பிருந்தாவனர் வழங்கும் மகாசித்த புருஷர் போக மகரிஷி பிறந்தநாளை முன்னிட்டு ஜென்ம நட்சத்திர திருவிழா. சாகாதவன் தான் சித்தர், சாவை வென்று உலகத்தை ஜெயிப்பவர் சித்தர் என ஞானி பிருந்தாவனர் தெரிவித்தார். சென்னை அடுத்த தாம்பரம் தனியார் மண்டபத்தில் ஞானி பிருந்தாவனர் தலைமையில் மகாசித்த புருஷர் போக மகரிஷி ஜென்ம நட்சத்திர திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் ஞானி பிருந்தாவனர் ஆன்மீகம் குறித்தும் சித்தர்களின் சித்தாந்தம் உள்ளிட்டவைகளை ஆன்மீக மக்களுக்கு உடல்நலமும் மனதும் குடும்ப ஒற்றுமை மற்றும் நன்மைக்காக பல்வேறு மந்திர ஸ்லோகங்களை உச்சரித்தும் தியானம் செய்து அதனை நீங்கள் பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் சாகாதவன் சித்தர் என்று, சாகாமல் இந்த உலகத்தை ஜெயித்து காட்டுபவர் சித்தர் எனவும், எங்கள் குலத்தில் சொல்வது சாகாதவர் சித்தர் என்றும், சித்தர்கள் எக்காலத்திலும் போதை வஸ்துக்களை எடுப்பதில்லை எனவும், அகத்தியர் காலம் முதல் இக்காலம் வரை போலி சாமியார்கள், மந்திரவாதிகள் என பலர் இருந்துள்ளனர் என தெரிவித்தார். இந்த அற்புத நிகழ்வினை மீண்டும் உங்களோடு சந்திப்பது மட்டுமல்லாது யூடியூப் முகநூல் வழியாக சந்திப்பதாகவும், இந்த ஆன்மீக வகுப்பு படத்தை முன்னிறுத்தி செய்வது அல்ல என்றும், உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் அமைதியாக வைக்கவும் ஆன்மீகம் முக்கியமான ஒன்று என தெரிவித்தார். ஆனாலும் லாஸ்ட் மூமெண்ட் அவர்கிட்ட சைட் வரைக்கும் வாங்கியது சிஸ்டரே ஐயா சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரே தான் சொன்னாங்க ஒரு டே பர்டிகுலர் டே வியாழக்கிழமை பௌர்ணமி மூல நட்சத்திரம் அப்படின்னு கோவில்னா என்ன, தெய்வம்னா என்ன, கடவுள்னா என்ன டெய்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. நீங்க அவங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் செல்வத்துக்காக தான் நான் வந்தேன் இங்க. அப்புறம் தான் ஐயா என்னுடைய கோபதி வந்து சிவகாசி இருந்திருக்கேன். 2018 வந்து ஐயாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். கோபன் மெடிடேஷன் பார்ட்டிஸ் நான் ஃபர்ஸ்ட். என்னைக்கு நான் ஐயாவோட கிளாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனதும் குருமார்களுடைய பிளஸிங்ஸ் தான். இப்போ அந்த நிமிஷம் இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்டேஜில் நிறுத்தி சொல்ல வேண்டதும் குருமாரோட பிளஸிங்ஸ் தான். அது ரொம்ப நன்றி இருக்கு. பிளஸிங்ஸ் நம்மளோட விருப்பம் என்ன, நம்மளுடைய தேவை என்னன்னு இன்னைக்கு கூப்பிட்டு நம்ம கொடுக்குறவங்க அப்படின்னா, மனிதன் என்பதும் தெய்வமாகலாம், சாதாரண மனுஷன் ஆகலாம். ஆனால் நம்ம எப்படி தெய்வமாகலாம் அப்படிங்கிற கான்செப்ட் யூடியூப் சித்தர்கள் என்று இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாமே பணம் வசூல் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. சாகாதவன் தான் சித்தன், சாவை வென்று இந்த உலகத்துல ஜெயிச்சு காட்டினவங்க தான் சித்தர்னு சொல்லணும். என்னை பொறுத்தவரை எங்களுடைய குலத்துல நாங்க சொல்வது சாகாதவர்களே சித்தர்கள். சித்தர்கள் வன்மையா கண்டிக்கிறாங்க. சித்தர்களோட பல குறிப்புகள்ல பத்திரகிரியார், பட்டினத்தார் போன்றவர்கள்லாம் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. கஞ்சா அபினுண்டு கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிர்தத்தை பருவியிருப்பது எக்காலம்னு சொன்னவங்க தான் சித்தர்கள். கல்லுண்டு தள்ளுண்டு நில்லாதே பின்பு கஞ்சா உறக்கம் கொள்ளாதேன்னு சொன்னவங்க சித்தர்கள். அப்படியாப்பட்ட சித்தர்கள் யாருமே கஞ்சா அபின் போதை வஸ்துக்கள் கண்டிப்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த காலத்துலன்னு இல்லைங்க, போலி சாமியார்கள் என்பது இப்ப அருணகிரிநாதரோட வாழ்க்கை குறிப்புகள்ல பார்த்தோன்னா ஒரு போலி மந்திரவாதி தான் அவரோட உடலை கொண்டு போய் எரிச்சதா இருக்கு. அவர் குடு விட்டு குடு பாயும் பொழுது அந்த கிளியோட உடம்புல குடு விட்டு குடு பாய்ஞ்சிருப்பாரு. ஸோ அந்த காலத்திலேருந்து இருக்கு. இப்ப நம்ம அகத்தியரோட பாடல்லையே பார்க்க முடியும். குருட்டினை நிற்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார்னு திருமூலர் சொல்லியிருக்காங்க. அகத்தியர் போன்றவர்கள் அக்காலத்திலேயே இந்த போலி குருக்களை பற்றி தோல் உரிச்சிருக்காங்க. அதனால போலி குருக்கள் எக்காலத்திலையும் இருப்பாங்க. பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் அவங்களுடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து இந்த வழிபாட்டில் வந்தாங்கன்னா அவங்க போலிகள் தேர்ந்து தப்பிக்கிறாங்க.